வணக்கம் மக்களை, நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு. நான் உங்க ஜாக். நாம இந்த வீடியோல பார்க்க போறது தளபதி விஜயோட கோட் மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. அது எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபைனலி தளபதி 68 டைட்டில் ரிவீல் பண்ணிட்டாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ங்கிறது எதை குறிக்குதுன்னா, தளபதி விஜய் இந்த மூவில பிரசன்ட்லயும் சரி, பாஸ்ட்லயும் சரி, ஃபியூச்சர்லயும் சரி, அவர் தான் பெஸ்ட், அவரை மிஞ்ச யாரும் கிடையாது, பூந்து விளையாடுவாருன்ற மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி இந்த மூவியை பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்துருந்துச்சு. இந்த மூவி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா, அதாவது டைம் டிராவலை பத்தி ஒரு மூவியா. வெங்கட் பிரபுவுமே சிம்புவை வச்சு டைம் லுக் கான்செப்டை வச்சு மாநாடுன்னு ஒரு தரமான கம்பேக் கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி இந்த மூவிலுமே டைம் வச்சு மேனிபுலேட் பண்ண போறாரு. ஆனா அந்த மூவில டைம் லூப், இதுல வந்து டைம் டிராவல் பண்ண போறாங்க. ரீசெண்டா விபியோட கண்டென்ட் எல்லாமே ஒரு ஃபேண்டசி கண்டென்ட்டா தான் இருக்கு. அது எப்படின்னா, மாசு என்கிற மாசிலாமணியில சூர்யாக்கு இறந்து போனவங்களை பார்க்கிற சக்தி கிடைக்கும். மாநாடுல எஸ்டிஆர் டைம் லூப்ல மாட்டிக்குவார். இது மாதிரி ஃபேண்டசி ஸ்டோரிஸ் தான் ரீசெண்டா அவர் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் இந்த தளபதி 68 ஒரு ஃபேண்டசி மூவி. வழக்கமா தளபதி விஜயை வச்சு மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் பிலிம் எடுப்பாங்க. அது மாதிரி எடுக்காம ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி பண்றது ஒரு நல்ல விஷயம் தான். இந்த கோட் ஃபர்ஸ்ட் லுக்ல ரெண்டு தளபதியும் பிளேன்ல இருந்து பேராசூட்ல இறங்கி ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு நடந்து வர மாதிரி தான் இருக்கு. செகண்ட் லுக்ல ரெண்டு தளபதியும் பைக்ல போய்கிட்டு இருக்காங்க. யாரோ அவங்க துரத்திட்டு இருப்பாங்க போல. ரெண்டு பேரும் கையில பிஸ்டலையும் கண்ணையும் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு தளபதியும் ஃபாதர் அண்ட் சன்னா இல்ல ஃபியூச்சர் அண்ட் பிரசன்ட் கேரக்டர்ஸான்னு சரியா புரியல. ஆனா இந்த ரெண்டு தளபதி கேரக்டர்ஸை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, புதுசா ஒன்றும் தெரியல. ஆல்ரெடி நம்ம அட்லி குக் பண்ணி வச்ச பிகில் இருந்த அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் தான் ஞாபகம் வருது. தளபதியோட இந்த ஓல்டு கேரக்டர் நம்ம ராயப்பனுக்கு ரீக்ரியேட் பண்ண மாதிரியும், அந்த யங் கேரக்டர் பிகில கிரியேட் பண்ண மாதிரியும் தான் இருந்துச்சு. இந்த ஓல்டு அண்ட் யங் ரெண்டு கேரக்டர்ஸுக்குமே எக்ஸ்ட்ரா தாடி மட்டும் தான் இருக்கு. வேற ஒன்றும் சேஞ்சஸ் எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சோசியல் மீடியாஸ்ல இந்த கோட் மூவியை பத்தி ஏகப்பட்ட ரூமர்ஸ் வந்து இருக்கு. அதோட ஸ்டோரி என்னன்னு. ஃபர்ஸ்ட் ரூமர் என்னன்னா, இந்த மூவி வந்து டிபி கூப்பரோட ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி வருதான். இந்த டிபி கூப்பர் யாருன்னா, அமெரிக்கால ஒரு பிளைட்டை ஹைஜாக் பண்ணிட்டு அங்கிருந்து பணத்தை கொள்ளையடிச்சிட்டு நடு வானத்துல பேராசூட்டோட தப்பிச்சிருக்காரு. இந்த இன்சிடென்ட் நடந்தது 1971. இன்ன வரையுமே அந்த மிஸ்ட்ரிக்கான ஆன்சர் இன்னும் கிடைக்கல. ஆனா இந்த ஸ்டோரி இந்த கோட் மூவியோட எப்படி ரிலேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த கோட்ல ரெண்டு தளபதியை காட்டுறாங்க. ஒரு தளபதி பிளைட்ல கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி, இன்னொரு தளபதி அவரை சேஸ் பண்ற மாதிரி இவங்க ஒரு ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது நம்புற மாதிரி இல்ல. இன்னொரு ரூமர் என்னன்னா, நம்ம வில் ஸ்மித்தோட ஜெமினி மேன் என்ற அந்த மூவியோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த கோட்ன்றாங்க. அதோட ஸ்டோரி என்னன்னா, நம்ம வில் ஸ்மித் கவர்மெண்ட் கீழே ஒரு அசாசினா வேலை பார்த்துட்டு இருப்பாரு. பயங்கர ஸ்கில்ஃபுல்லா இருப்பாரு. எந்த அளவுக்கு ஓடுற ட்ரெயின்ல இருக்க ஒரு பர்சனை ஸ்னைப்பர் ஷாட் அடிப்பாரு. ஒரு கட்டத்துல இவர் டிபார்ட்மெண்ட்டை விட்டு ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்றாரு. அப்ப என்ன பண்றாங்கன்னா, இவர் மாதிரி ஒரு குளோனை தயாரிச்சு இவரை கொள்றதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட் அனுப்புறாங்க. அந்த குளோன் ரொம்பவே யங்கா இருக்கிற ஒரு 20 வயசு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த குளோன் என்ன பண்ணுதுன்னா, அந்த ஒரிஜினல் வில் ஸ்மித் அட்டாக் பண்ணுது. அந்த ஓல்டு வில் ஸ்மித்துக்குமே வயசானனால ரொம்பவே ஸ்லோவா இருக்காரு. ஆனா எப்படியா அந்த யங் வில் ஸ்மித்தை சமாளிச்சு நான் தான் நீனு புரிய வச்சிடறாரு. ஆனா இதுக்கப்புறமா ஒரு ட்விஸ்ட் நடக்குது. இந்த ரெண்டு வில் ஸ்மித்தையுமே போட்டுத்தல மூணாவதா ஒரு வில் ஸ்மித்தை இறக்கி விடுறாங்க. இப்படி ஒரு பயங்கரமான ஸ்டோரி தான் இந்த ஜெமினி மேன். இந்த ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த தளபதி 68 உருவாகுதுன்னு சொல்றாங்க. ஆனா இதுல டைம் டிராவல் கிடையாது. இந்த மூவியை எப்படி நம்ம கோட் மூவியோட ரிலேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை வெங்கட் பிரபு இந்த ஜெமினி மேனோட அந்த கோர் ஸ்டோரியை மட்டும் எடுத்து அதுல டைம் டிராவல் ஆட் பண்ணி ஏதாவது வித்தியாசமா குக் பண்ணுவார் போல. ஆல்ரெடி வெங்கட் பிரபு நம்ம மங்காத்தா மூவியவே பாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல இருந்தா எடுத்திருப்பாரு. ஆனா அவரோட ஸ்டைல மேக் பண்ணிருப்பாரு. அதே ஃபார்முலாவை தான் இந்த கோட் மூவிலுமே அவர் ட்ரை பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, இந்த ரெண்டு லுக்குக்குமே ஒரு மியூசிக்கை போட்டு ஒரு மோஷன் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜாவும் தளபதியும் ரொம்ப வருஷம் கழிச்சு இணைகிறாங்க. அந்த மியூசிக் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சிருந்திருக்கலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது குறை இருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கும் வரை டட்டா பை பை. ஓட்டா.